என்னங்க காஃபி சாப்பிடுங்க. காஃபி. காஃபிக்கு முன்னால ஒரு தடவை, காஃபிக்கு அப்புறம் ஒரு தடவை. ஓகே. எல்லாம் நான் வெளியில போனதுக்கு அப்புறம் வெச்சுக்கங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் பாத்துட்டு இருக்கேன்ல. தேங்க்ஸ். ஏய், நீ எப்போ உள்ள வந்த? ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்தேன். அப்பா கை வலிக்குது. என்னங்க இது? கிட்ட வான்னு சொல்றல்ல, வா. சிச்சி, உன்னை விட உன் தங்கச்சி எவ்வளவோ பெட்டர். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் செய்ய வேண்டியதை பாட்டு பாடி புரிய வச்சுட்டா. நிஜமாவா சொல்றீங்க? எப்படி? பாட்டு மட்டுமா, அவ ஃபிகர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். மதுவை குடிச்சாதான் போதை ஏறும், ஆனா உன் தங்கச்சி கண்ணை பார்த்தாலே போதை ஏறும். ஐயோ, அப்படியா? கொஞ்சம் கீழே வந்தா அவ உதடு இருக்குல்ல, தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா அவ கழுத்து இருக்குல்ல, அது தாகத்துல தவிக்கிறப்ப வாட் நெக்ஸ்ட் கேக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா, ஏன் வெக்கப்படுற? நான் சொல்ல வந்தது அவ அழகான கைகளை பத்தி. அப்புறம் என்ன மச்சினிச்சு, உண்மை தெரிஞ்சிடுச்சேன்னு வெக்கப்படுறியா? அந்த டேப் ரெக்கார்டருக்கு பதிலா வீடியோ கேமரா வச்சிருக்கணும். வர வர நீ பண்ற கலாட்டாவுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. டேப் ரெக்கார்டர் மட்டும் அவங்க பார்க்காம இருந்திருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். என்ன இருக்கும்? அவங்க பேசுறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம ரூம்ல வைங்க. எதுக்கு? என்ன திட்டத்தை எல்லாரும் கேக்குறதுக்கா? இருடா, என் கை கழட்டு உன்னை கழுவி விடுறேன். நீ எதுக்குடா கையை கழுவிட்டு இருக்க? இல்லனா குழந்தைக்கு எரியாதாங்க. நீ வாப்பா. ஏய் லலிதா, டிராமா எப்படி இருக்கு? ஐடியா என்னோடது இல்ல, உங்க அக்காவோடது. அது சரி, நீங்க எதுக்கு கட்டில் கீழே போனீங்க? மூடு அதிகமானதுனால அக்கா கீழே விழுந்துட்டாளா? நீ கட்டில இருந்து கீழே விழுந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? அதாங்க எனக்கும் தெரியல. மாமா, அக்கா சிரிச்சாளா, மயங்கி முத்தம் கொடுத்தாளா? அம்மா, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். ஒண்ணும் மறக்கலையே. நான் எதையும் மறக்க மாட்டேன். எப்பா, அந்த பெரிய பொட்டியை டிக்ல வைப்பா. சரிம்மா. போயிட்டு வரேன்ப்பா. அண்ணா, அண்ணி, அம்மா, போயிட்டு வரேம்மா. ஐயே, அக்கா என்ன அமெரிக்கா போறாளா, ஆப்கானிஸ்தான் போறாளா? மெட்ராஸுக்கு தானே போறா. நாம ராத்திரி இங்க பஸ் ஏறணும்னா காலையில போய் அக்காவை பாத்துடலாம். ஒவ்வொரு வீட்லயும் இது ஒரு பெரிய சீனா போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகலையேன்னு அழுக, ஆன உடனே போறாளேன்னு அழுக. சார் கிளம்புறீங்களா? ஆமாங்க. ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ. அது சரி, உன் கல்யாணம் எப்போ? நானும் அந்த டைம்காக தான் காத்துட்டு இருக்கேன். காலம் பூரா காத்துக்கிட்டு இரு. நில்லுங்க, எங்க வரீங்க? யாரும் கேட் வரைக்கும் வர வேண்டாம். அங்க வந்து அழுதிங்கன்னா பப்ளிக்ல இமேஜ் பாழா போயிடும். நீ வாக்கா. மாமா மாமா, மெட்ராஸ்ல அக்காவை சமையல் ரூம்லயே அடிச்சு வைக்காம தினம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. சரி. நடேசன் பார்க், நாகேஸ்வர ராவ் பார்க், பனங்கல் பார்க், ஜுராசிக் பார்க்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ஜுராசிக் பார்க் இல்ல, சினிமா. அதான் சினிமாக்கு கூட்டிட்டு போங்க, ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. உங்க அக்கா வரேன்னு சொன்னா எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். போயிட்டு வரேன். சரிம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வரேம்மா. அத்தை, வீட்ல கேஸ், பெட்ரோல், கெரோசின் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? உங்க அக்காவை நான் ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயப்படுறியா? இந்த பாரு, இனிமே மீனாட்சி உங்க அக்கா இல்ல, என் பொண்ணு. ஐயோ, போதும் போதும், இது போதும், உட்காருங்க. நீ கூட என் பொண்ணுதான். வர ராஜா. சரி மீனாட்சி. வாங்க மாமா, வாங்க மாமா. அக்காவுக்கு தினம் மல்லிப்பூ, வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்ட்லி பட்டு புடவை, மாசத்துக்கு ஒரு தடவை நகைங்கெல்லாம் வாங்கி கொடுங்க. சரி, அப்படியே வருஷத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுக்குறேன். ஒரு வருஷம் எதுக்கு? கர்ப்பத்துக்கு 3 மாசம், குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசம், மொத்தம் 9 மாசம் தானே? கரெக்ட் தான். ஆனா உங்க அக்கா உன் அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லையே. அதான் என் கவலை. She no intelligent like me. ஓகே, டோன்ட் வரி. இன்னையில இருந்து உங்க அக்கா மீனாட்சிக்கு எல்லாமே நான் தான்.
வாங்க. ஓகே பை பை. வாக்கா உட்காரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் லலிதா. போயிட்டு வாக்கா. உட்காரு. லலிதா லலிதா ஏன்டா அழுற? என்னது இது? குழந்தை மாதிரி. எல்லாரையும் அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் எதுக்கு அழுகுற? நீ தினம் எனக்கு ஃபோன் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவல்ல? பண்றேன். உன் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா. போயிட்டு வாக்கா. என்னடா இது? உன் கூட வேலை செய்யறவங்க கூட நல்லவங்களா இருக்காங்களே. அதான் எனக்கு டவுட். சினிமாவுல வர்ற மாதிரி நம்ம வீட்ல நமக்கே வரவேற்பு கொடுக்கறாங்க. அதான் எனக்கு டவுட். எல்லாருக்கும் இவ்வளவு செலவு பண்ணி கலர் கலரா Dress கொடுத்திருக்காங்க. அதான் எனக்கு டவுட். அதென்னது? அந்த பொண்ணு மட்டும் அங்கேயே நிக்குது. அதான் என்னோட மெயின் டவுட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. உங்களை மகாலட்சுமி ஆக்குறது இந்த ஸ்ருங்கார் குங்குமம். அத கவர் பண்ணியாடா? அத நல்லா கவர் பண்ணிட்டேன். அதோ நடுவுல ஒரு பொண்ணு இருக்கு, அதையும் கவர் பண்ணிட்டேன். அது உன்னோட செட்டப் தான். அத மேக்கப் போட்டு நிக்க வச்சதே நான் தான். பக்கத்துல இருக்கிறது உங்க செட்டப். அப்படியா? இல்லடா. என்னைக்கு வெளிச்சத்துல பாத்தீங்க? நல்லா பாருங்க. குங்குமம் ரொம்ப நல்லா இருக்கே. கையில கூட ஒட்டவே இல்ல. டேய், இந்த டயலாக் நமக்கு போனஸ்ரா. பரவாயில்ல, சூப்பரா நடிக்கிறியே. நடிக்கிறேனா? ஆமா மீனாட்சி, இவங்க இதெல்லாம் ஷூட் பண்ணி ஸ்ருங்கார் குங்கும கம்பெனிக்கு வித்துருவாங்க. ஷூட்டிங்கா? ஷூட்டிங்கா? அடி போங்கடி போங்கடி எல்லாரும் போங்க. கெட் அவுட் கெட் அவுட். டேய், ஷூட்டிங் அடுக்குறீங்க ஷூட்டிங். இந்த வர்றேன். ஹலோ, உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. அழுதா இன்னும் அழகா இருக்காங்க. Thanks. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன்னை விட்டுடுவேன்னு நினைக்காத. நல்ல நேரம் பார்த்து 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன். அம்மா கொடுத்துருங்கம்மா. எடுக்க மாட்டேன்டா போங்கடா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. ஷூட்டிங் எடுத்த படம் எல்லாம் இதுல இருக்கு. நீ வீட்டுக்கு வந்தவன திருஷ்டி சுத்தி போடணும்ல, இத கொண்டு போய் அடுப்புல போடு. அம்மா அம்மா அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேம்மா. கொன்னுடுவேன். பரவாயில்ல, போன போது விட்டுருங்க. விட்டுறதா? உன்னை வெட்டிட வேண்டாம். உங்க 2 பேரையும் என் பையன் வெட்டிடுவான். ஐயோ, வேண்டாம்மா. அம்மா அம்மா. ராத்திரி நேரத்து பூஜையில் ஹனிமூனுக்கு எங்க போற? ஏன்? நானும் வரலான்னு எங்கேயும் தான். போகல. ஏன் பயமா? அம்மாவை வீட்டுல தனியா விட்டுட்டு எப்படி போறது? என்ன அத்த அவசர அவசரமா துணியெல்லாம் பெட்டில வைக்கிறீங்க? புருஷன் கீழே வர்றதுக்குள்ள நான் வெளியில போயிடணும். அவர் வந்தா என்ன ஆகும்? ஐயோ, அவன் வந்தா என்ன அனுப்ப மாட்டான். கீழே வந்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லிடு. என்ன சொல்லணும்? ஊருக்கு போறேன்னு சொல்லு. ஊர்ஸுக்கா? ஆமா, என்ன? ஒரு ஊருன்னா ஊருன்னு சொல்லணும். நிறைய ஊருக்கு போகும்போது ஊர்ஸ்னு தானே சொல்லணும். ப்ளூரல் அம்மா, ப்ளூரல். அத்த எந்தெந்த ஊர்ஸ்க்கு போறீங்க? திருப்பதி, திருத்தணி, இப்படி நிறைய ஊர்ஸுக்கு. காஞ்சில இருந்து காசி வரைக்கும் ஒவ்வொரு ஊரா ஒரு மாசம் சுத்திட்டு வர. ஐயோ, அப்படின்னா எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் தான். ஆமா. அப்ப ஜாலியா நானும் உங்க கூடவே வரேன் அத்த. ஏன் கூட வா. ஜாலியா வா. அடிப்படி குந்தாணி கருப்பி, இங்க வா. நீ என் மகனும் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் ஊருக்கு போறேங்கிறேன். பைத்தியக்காரி. சரி சரி, நான் வரட்டுமா? சரிங்க ஐயோ, அத்தை. என்ன அழகா இருக்க என் தங்கம். இந்த பாரு, நான் ஊர்ல இருந்து வர்றப்ப நீ எனக்கு நல்ல செய்தி சொல்லணும், சரியா? எங்க எனக்கு ஒரு முத்து கொடு. ஐயோ, எனக்கே இப்படி இருக்கே, என் மகனுக்கு எப்படி இருக்குமோ? ம்? ம்? என்ன தனியா விட்டுட்டு எங்க போற? தனியாவா? உனக்கு துணையாதான் உன் பொண்டாட்டி இருக்காளே. என் பொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? எதுக்கு தனியா விடணும்? எங்க போனாலும் ஜோடியா போங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உன்னை மட்டும் விட மாட்டேன். வா. மாமா மாமா, என்னங்க
என்னங்க பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டியா இருந்து என்ன புண்ணியம். எங்கேயாவது போகணும்னா எனக்கு ஒரு சுதந்திரம் இல்ல, ஒரு உரிமை இல்ல, ஜெயில் கைதி மாதிரி ஆயிட்டேன் நான். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்? நான் என்ன சுவிட்சர்லாண்டும் நியூசிலாண்டும் மதர்லாண்டும் இல்ல தாய்லாண்டும் அயர்லாண்டும் ஷூட்டிங்கா போறேன்? அது சரி, என் தலையெழுத்து இவ்வளவுதான் அந்த சாய்பாபா பால் பெண்ணால புட்டு 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 எழுதி வச்சிருந்தா நான் என்ன செய்யறது? அம்மா தாயே, நீ அழறத கொஞ்சம் நிறுத்திட்டு ஜாகிரதையா போயிட்டு வாமா. தேங்க்யூ வெரி மச் என் மகனே. ஐயோ மருமகளே, நான் போயிட்டு வர்றேன். என்ஜாய் both of you. என்ன ஷாக் ஆயிட்ட? பயங்கரமான அத்தைங்க, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எல்லாம் ஆக்டிங். எங்க அம்மா பெரிய நடிகை. ஐயா, இன்னில இருந்து நாங்க ஒரு மாசத்துக்கு வேலைக்கு வரமாட்டோம் ஐயா. ஏன்? பெரியம்மா தாங்க போக சொன்னாங்க. உங்க கல்யாணத்துக்கு போனதா 1 மாசம் லீவும் 2 மாசம் சம்பளமும் கொடுத்துட்டாங்க. அக்கம் பக்கம் எங்கேயுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்ல கூர்க்கா மட்டும் தாங்க இருக்கு. அவ மட்டும் எதுக்கு? இந்த வீட்ல ஒரு பூச்சி கூட வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொன்னாங்க. வரங்க. போங்க. வரையா வரையா. அம்மா, ஆல் தி பெஸ்ட். டேய், கம் திஸ் சைடு. என்ன? இந்த பக்கம் வா. யா, கம் ஆன், ஜம்ப். யா. ஏய், என்கிட்ட இருந்து எங்க அம்மாவை 1 மாசம் பிரிச்ச வில்லி நீ. You know who I am? You know what I'm going to do? Yeah. Look, இன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை டிஃபரண்ட் ஸ்டைல்ல பழி வாங்க போறேன். Yeah. ஏய், நான் சும்மா ஜோக் பண்ணேன். மீனாட்சி, ஏய், நில்லு. மீனாட்சி, எங்க போற? போது போது போது, சொல்றத கேளு. ப்ளீஸ் நில்லு. இருங்க இருங்க. ஏய் மீனாட்சி. ஏரோப்ளேன். டாடா டாடா. பை பை பை. ஐயோ, எவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுங்க. என்ன, இதுக்கு முன்னால பிளேனை பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன். ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திருக்கேன். அதுவும் அவ்வளவு தூரத்துல. என் தங்கச்சி கூட ஏரோப்ளேனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு பார்க்க தான் பிடிக்குமா, அதுல போக பிடிக்காதா? ஐயோ, ரொம்ப பிடிக்குங்க. என்னை விட என் தங்கச்சிக்கு தான் இன்னும் பிடிக்கும். ஐயோ, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு என் உயிரை ஏன் வாங்குற? அவளை எதுவும் சொல்லாதீங்க, பாவம். என்னை விட என் தங்கச்சிக்கு தான் சிட்டில இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நடக்கல. நல்ல சிட்டி பையனா தேடுவோம். உண்மையாவா? ம். என்னங்க, ம். எனக்கு இப்ப ஏரோப்ளேன்ல பறக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் டிக்கெட்டே வாங்கலாமா? ஆமா. ம். விடுங்க. எம்மா, நான் விட மாட்டேன். நீ பறந்து போயிடுவ. நான் பறக்க மாட்டேன், விடுங்க. ஏய், ஒரு வேலை செய்யலாமா? என்னது? 2 பேரும் சேர்ந்து பறக்கலாமா? உண்மையாவா? உண்மையாதான். ஐயோ, என்னங்க என்னங்க, ஒரே ஒரு தடவை நான் ஒரு விசில் அடிக்கட்டா? அடி.